பாக்குற? ஓ, தலை வணங்குற நல்ல உள்ள. குருவுக்கெல்லாம் வணக்கம். தாய்மார்களுக்கு நண்டைமார்களுக்கு வணக்கம். மற்றும் இளைஞர்களுக்கு வணக்கம். இந்த இடத்த பார்த்தோன்னே மனசுல மட்டும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி எப்பயுமே ஒருத்தர் நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த இடத்த பார்த்தோன்னே எவ்வளவு ஆசை, எவ்வளவு அன்பு, அன்புக்குரிய இடங்கள், ஆசைக்குரிய இடங்கள். இந்த இடத்த பார்க்க பார்க்க மனசுல சந்தோஷம். இன்று மாதிரி சந்தோஷம் என்றுமே கிடையாது. ஆமா மகளே, இன்னைக்கு மாதிரி சந்தோஷம் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? கிடையவே கிடையாது. மனசு நிறைவா சந்தோஷமா இருக்கு. அதனால வந்தமா நாள் போட மாட்டோமா, அருந்தரிசமா இருக்கணும், பச்சை மிளகாயை கடிக்கணும், சுள்ளு சுருக்கணும். வர்றோம் தெரியக்கூடாது, போடும். என்ன ஒரு பக்கமா முறைக்கிறேன்? என்னப்பா முறைக்கவே மாட்டீங்களா? ஏன் அப்படி? அப்படியெல்லாம் வந்து பாதுகாப்பா வச்சுக்க தெரிஞ்சுக்கணும். ஆமா, அதனால எப்படியெல்லாம் இருக்கு தெரியுமா? பாக்கறனால முறைக்க நினைக்கூடாது. ஒரு மாதிரியா நம்மள குரு ஒரு லுக்கு விடுறாருன்னு நினைச்சா அது தப்பா தெரியாதுல்ல. அழகு குரு பார்த்தா கோடி நன்மைகள். இப்படி பார்த்தா உங்களுக்கு முறைக்கிற மாதிரி தெரியக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. ஒரு மாதிரியா லுக்கு விடுறாரு என்ன? ஓஹோ, அப்படி நினைக்கணும். நம்மள ரொம்ப பிடிச்சி போச்சோ, நம்ம கூப்பிட்டா வந்துருவாரோ அப்படிலாம் அப்படி தோணணும். நீங்க நான் கூப்பிட்டா நீங்க வர்றது அந்த மாதிரி தோணணும். நான் இதுக்கு மேல நான் என்ன சொல்ல போறேன்? வா, இதனால என்ன இருக்க போகுது? வா வா பாப்போம். அதனால எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? என்ன சொல்றேன் கண்ணி வைக்க நேரத்திலே
அதனாலதான் அவங்களுக்குன்னு ஒரு இடம். ஆமா. பள்ளிக்கூடம் போகலாமா? ராத்திரியா என்ன பகல்ல போகலாம் பள்ளிக்கூடம் நைட்ல பள்ளிக்கூடம் போகலாமா? பாவடி எடுத்து மூடிக்க. என்ன செய்யணும்? எதை எடுத்து மூடணும்? கையில வச்சு மூடனா தெரியும். பாவடி எடுத்து மூடிட்டீங்கன்னா அப்புறம் நான் என்னத்த சொல்ல? அவர் தெரியுது ஊசியில படம் பார்க்கிறாரு. இப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லல வேற மாதிரியா நான் மாத்திட்டேன். எப்படி தெரியுமா? எப்படி தெரியும் சொல்ல? அவர் மீசிய பாக்குறப்ப எனக்கு ஆசை வந்துருச்சு. தெரியும்ல வந்ததுக்கு அவர் மேல இல்ல ஒரு மாதிரியா இருக்கிறீங்க. உனக்கு மீசல் இல்ல உன்னைய என்ன ஆயிட்டோம். உன்னையெல்லாம் பார்க்கவே மாட்டேன். அதை பிடிக்காது எனக்கு தெரியும். அவர் மேல நோக்கிட்டு எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. போறது போகட்டு விடுப்பா. மச்சான் இப்ப இதே மாதிரி போட்டோம்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் எப்படி தெரியுமா? நொம்பல இருக்க வர மாட்டேன். நோலைப்படாதீங்க. இப்ப பாருங்க தெரியும். தன்னானே தன்னானே
எக்ஸ்ட்ரா வேறயா? நான் வைக்கிறதான் நீ வைக்கணும். அது முடியாது. நாங்க வச்சதான் நீங்க. நீ எங்க கொண்டு போய் வேணாலும் வை, நான் நிக்கிற இடத்துல எனக்கு மட்டும்தான் நீ வைக்கணும். அதனால கால மருந்து நடக்காதவன் கொள்ள மருந்து குரங்குக்கு வைப்பாவானா பார்க்க வேண்டிய ஆளை பாத்துருவோம். மாமாவா மச்சானா அந்த வண்டியை ஜாக்கியே முடியாது. எனக்கு தெரியும். வண்டர்ஃபுல் லேடி. அது பெரிய டைனோசர். 1.25 லேடி. நல்ல பாடி. நம்மளுக்கே தமிழ் தெரியாது. நம்மளை சொல்லி கொடுத்தா நம்ம இதை செய்யுது. अच्छा बोलता है व्हाट इज योर नेम? ஓ இல்ல என்ன இல்ல உங்ககிட்ட. வணக்கம். வணக்கம். வந்தவரை வாழ வைக்கக்கூடிய நாடு நம்ம தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் பிறந்தவன் நான். தமிழ் குறையாதபடி மறவாதபடி முதல் பெண் மணமகள் தரேன். யார் நீங்க? இங்க எதுக்காக வந்தீங்க? என்ன விஷயம் வந்திருக்கீங்க? என்ன காரணமா வந்திருக்கீங்க? அப்படிங்கிற தெல்ல தெளிவா எடுத்து சொன்னீங்கன்னா இந்த மணப்பாறைக்காரி லைன்ல உங்களுக்கு பதிலளிக்க சித்தமாக இருக்கேன். வந்த விஷயம் என்னவோ எடுத்து இயம்புகள். விகடகவி அவர்களே கோமாளி. ஓகே ஓகே. நல்ல ஓகே ஓகே. நம்மளே வடநாட்டில இருந்து இங்கே வந்திருக்காங்க. என்ன நாடு? வடநாட்டில். வடநாட்டுல இருந்து இங்க எதற்காக வந்துச்சு? ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. ராஜஸ்தான். அங்க இருந்து எதுக்காக வந்திருக்கீங்க? நம்மளே செய்யறதுக்கு வந்திருக்கு. இங்க என்ன செய்ய போறீங்க? அப்படி நம்மளே சந்து பொந்தை அடைக்க வந்திருக்கு. ஓ சந்து பந்து ஏவரம்னா இந்த கட்டாடுதுல. கரெக்டா நான் கண்டுபிடிச்சேன். மேல கை தொட்டாலும் பேசக்கூடாது சரியா? அது எனக்கு பிடிக்காத விஷயம். ஒரு ஆம்பளை பிள்ளைனா அட்டை கொடுக்கணும் அங்கதான் நின்னுதான் பேசணும். பொம்பளை பிள்ளை மேல டச் பண்ண நினைச்சுன்னு வச்சுக்க கெட்டு போயிடுவேன். இங்க வாங்க ஒரே ஒரு நிமிஷம். அது கண்ணாடி இல்லையா? உங்களுக்கு நம்மளே கண்ணாடி இல்லை. இதை உள்ளே விட்டா போகும். உங்களுக்கு உள்ளே விட்டா போகுமா? போகாது போகாது. இது பெரிய கண்ணாடி. நம்மளே வடநாட்டுல இருந்து இங்கே வேலை செய்யலாம். நீங்க கொடுத்தா நம்ம செய்யணும். நல்லா செய்யுது நல்லா செய்யுது நல்லா செய்யுது. அப்படி என்ன வேலை கேட்டீங்க? அதுக்கு வந்திருக்கீங்க? நம்மளே கட்டளை வேலை பார்க்கணும். கட்டடத்துக்கு வேலை பார்த்துருக்கேன். சரிங்க. வந்தவரை வந்து வாழ வைக்கக்கூடிய நான் நம்ம தமிழ்நாடுல பெருமையா சொன்னேன். வந்தவங்களுக்கு முதல்ல தண்ணி கொடுக்கணும். உபசாரமே அதுதான். ஏன்னா எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே நிறைச்சம்பு தண்ணியை வந்து கையில கொடுத்து குடிங்க, இப்படி திண்ணையில அமருங்க அப்படின்னு வந்தவரை வாழ வைக்கக்கூடிய நாடு நம்ம தமிழ்நாடு. அப்ப பொம்பளை பிள்ளைக்கு போனா தண்ணி வரும். பொம்பளை பிள்ளைக்கு போற தண்ணி வருதா? இங்கே டான்சராக நடிக்கும் மணப்பாறை சேர்ந்த லைலா அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை அணிவித்த ஊர் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்ற இளைஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்களுடைய கலைக்குழு சார்பாக என் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். காதல செவுடா நம்மளே என்ன பேசுறது நமக்கு ஒண்ணும் பிடிக்கல. நான் என்ன பேசுறாலும் உங்களுக்கு தெரியல. சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன். இல்ல இவர் வேற குண்டு போடுறது மாதிரியே போடுறாரு ஒவ்வொரு விஷயம். நம்மளே அம்மையாளு குண்டு போடுற மாதிரி தான் போடுவான். அவர் குண்டு போடுற மாதிரி தான் போடுவாரு. சரிங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடு. சாப்பிட்டுச்சு. நல்லா சாப்பிட்டீங்களா? வயிற்றுக்கு பரவாயில்ல. ஏன்னா வந்தோடனே முதல்ல சாப்பிட சொல்லணும். நிறைய தண்ணியை முதல் கையில கொடுக்கணும். இப்ப எங்க வீட்டுக்கு வந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வரவேற்கிற விதமே தனியா இருந்திருக்கும். இந்த இடத்துக்கு வந்ததுனால, இந்த இளந்த குளத்துக்கு வந்ததுனால உங்களை வந்து வரவேற்கத்தான் பூமாலை சூடுவேன். வாயினால் பூமாலை சூடி வைக்கிறேன். நம்மளே கட்டளை விலை அங்கே நம்மளே ஒரே கான்ட்ராக்டுக்காரே கூட்டி வந்திருக்கோம். சரி. நம்மளே 1.5 கோடி பேர் இங்கே வந்திருக்கோம். 1.5 கோடி பேரா? ஏங்க கட்டடங்களை பார்க்கறதுக்கு எதுக்கு 1.5 கோடி பேரு? நம்மளுக்கு காலையில 6 மணிக்கு போனா 500 ரூபாய் கொடுக்குறான். சாயந்தரம் வரையும் பார்த்துட்டு நம்மளே பேசாம இருக்குது. ஓ காலையில போனீங்க சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு? 500 ரூபாய். 500 ரூபாய். அப்ப 3 நேரம் சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால வந்து நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, ஏன் கட்டடத்து வேலைக்கு மட்டும்தான் வந்தீங்களா இல்ல வேற வேலை ஏதாவது
நம்மளே பானிபூரி விற்கிறான், பானிபூரி விக்கிறான், சாத்துக்குடி ஜூஸ் விற்கிறான், சாத்துக்குடி சூசு விக்கிறான், சாக்கெட் விற்கிறான், ஜாக்கெட் விக்கிறான், போர்வை விற்கிறான், போர்வை விக்கிறான், கம்பளி விற்கிறான், கம்பளி விக்கிறான், புள்ளையை பிடிக்கிறான், என்னது புள்ளையை பிடிக்கிறான். பிள்ளைய பிடிக்கிறியா? அதை எவ்வளவு தைரியமா அது எங்க கிட்ட நீ சொல்லுவேன்? அதே பஞ்சு முட்டாய் விற்கிறான், புள்ளையை பிடிக்கிறான். பஞ்சு முட்டாய் விக்கிறப்ப எப்படி பிள்ளைய பிடிப்பீங்க? அதுல நீங்க வேலைக்கு போயிடும், நீங்க ஆட்டுவான். ஆமா ஆமா, பிள்ளைங்க வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுவான். பிள்ளைய வந்தா பிடிச்சிட்டு போயிடுறீங்க. எனக்கு ஊத்துதே சாமி. ஆமா, அப்ப வந்து பஞ்சு முட்டாய் ஏமாறம் பார்க்க வர்றது மாதிரி எங்க பிள்ளைகளை எல்லாம் பிடிக்கிறீங்க. எங்க பிள்ளைகளை பிடிச்சிட்டு போய் நீங்க என்ன செய்வீங்க? அதிலே அங்கே அதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஏன் ஏன் ஏன்? அதை நீங்க செல்லுலே பார்த்து தெரிஞ்சிருக்கு. செல்லுலே இப்ப மட்டும் கிடையாது, எல்லாருமே பார்த்திருப்பாங்க. செல்லு பார்க்காத ஆள்களே இப்பெல்லாம் கிடையாது. பெண்கள் இப்ப அவர் சொன்னது மாதிரி நம்ம குழந்தைகளை வந்து நம்ம வந்து குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாரு. இப்ப அவங்க 500 ரூபாய் சொன்னாங்க அப்படின்னா நம்ம 150 ரூபாய்க்கு தான் கேட்போம். அப்ப அந்த 150 ரூபாய் வந்து அவனை வந்து நம்ம ஏமாத்திட்டோம்னு நம்ம நினைக்கிறோம். அவன் வந்து அப்படி ஏமாத்துற மாதிரி ஏமாத்தி நம்ம பிள்ளைகளுக்கு முட்டாயை கொடுத்து ஏமாத்தி கூட்டிட்டு போய் உயிரோட உள்ள இருக்கிற கிட்னில இருந்து கல்லீரல்ல இருந்து நம்ம என்னென்ன தேவையோ அத்தனை மருந்து பொருளுக்காக எடுக்கிறான். நம்ம குழந்தைய உயிரோட நிக்க வச்சு அறுக்கிறான். எத்தனை பேர் செல்லுல பார்த்திருக்கோம் தெரியுமா? எவ்வளவு பரிதாபமான இடங்கள் தெரியுமா? அதை எவ்வளவு தைரியமா நம்ம இடத்துக்கு வந்ததும் இல்லாம பிள்ளைகளை தூக்கிட்டு போய் வியாபாரம் பார்க்கறோம். நம்ம கிட்டே சொல்லுவேன், நம்மளே கூப்பிடுறோம், நம்மளே வரலாம். யார் நாங்க கூப்பிட்டோமா? இங்க வந்து நாங்க ஆளு கூப்பிடுறோம். ஆமா, அப்ப உள்ள ஆள் இல்லாம வெளியே நீங்க செய்ய மாட்டீங்க. உங்க ஊர்ல எவ்வளவு சம்பளம் வாங்குது கட்டட வேலைக்கு? கட்டட வேலைக்கு ஆம்பளைக்கு வந்து கொத்தனாருக்கு வந்து 1500 ரூபாய். நம்மளே கொத்தனார் வேலைக்கு 500 ரூபாய் வாங்குறேன். 500 ரூபாய். உங்க ஆளு தண்ணியை போட்டு குப்பரைப்படுத்துறான், நம்மளே கூப்பிடுறான். நாங்க தண்ணி சிரிக்காதீங்க. அவன் எவ்வளவு கேவலமா நம்ம பேசாம பாருங்க. வெளிநாட்டுக்காரன் வந்து நம்மளே வந்து தண்ணியை போட்டு நீங்க எல்லாம் படுத்துக்கிறீங்களா, அவங்க வந்து வேலை பார்க்கறாங்களா? நம்ம சிரிக்கலாமா? சிந்திக்கக்கூடிய விஷயத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வேற எப்படி பாக்குறீங்க வேலை? நீங்க மிக்ஸி எவ்வளவு வாங்குவீங்க கடையில? மிக்ஸி பைய 3000 ரூபாங்க, 4000 ரூபாய். 4000 ரூபாய் 5000 ரூபாய் கடையில போய் வாங்கலாம். ஆமாங்க. நம்மகிட்ட 1500 ரூபாய் 3 நாள் ஓடு, 3 நாள் புகை தள்ள ஆரம்பிச்சு ஒரு புருஷன் உடனே தூக்கி போட்டு அடிப்பான். அது உண்மைதான், நடக்கிறது. எவ்வளவு தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்காரு பாருங்க. நம்மளாம் போய் 3000 ரூபாய் 4000 ரூபாய் போட்டு வாங்கினோம்னா 1 வருஷம் 2 வருஷம் அந்த மிக்சியை வந்து நல்லபடியா பாத்துக்குவோம். ஆனா இவங்க கிட்ட வாங்குற பொருள்கள் ஒவ்வொன்றும் 3 நாள் மிக்சி போட 1 வாரம் தான் நிக்குது. அது புகை அடிக்க ஆரம்பிச்சு காசு போச்சு அப்படின்னு நம்ம புருஷன் சொன்னா நம்ம புருஷன் நம்மள தூக்கி போட்டு போச்சுவேன். அது மட்டும் இல்லை, அப்புறம் உங்க நகையில அழுக்கெடுக்கிறவங்க சொல்லுவாங்க 2 பேர் வந்து. ஆமாங்க, சொல்லி நிறைய கேள்விப்பட்டேன். பெண்கள் எல்லாம் சொல்லி நகையில அழுக்கெடுக்க சொல்லி இருக்க நகையை சுரண்டிடுவான். சுரண்டிட்டு உங்க தங்க சங்கிலி வெள்ளி சங்கிலியா தெரியும். அது மட்டும் இல்லை, இப்படி சுத்தி பார்த்து வீடு அப்படி வியாபாரம் பாக்குற மாதிரி உன் வீட்டு முன்னாடி நல்ல வசதியான வீடு தெரிஞ்ச பணப்புழக்கம் இருந்தா வீட்டு முன்னாடி வீடு வந்து நல்ல பெரிய வீடா பணக்கார வீடா தெரிஞ்சா என்ன செய்வீங்க? அவனை சிம்ம போட்டுருவான். எதுக்காக? அதுல அவனுக்கு நெட்டில காமி என்ன வீட்டுக்கு போன்னு சொல்லிடுவான். அங்கே போனாக்க அங்க வீட்டுல ஆம்பளை வெளியில போயிட்டா பெண்கள் இப்ப தண்ணி மோந்து கூட உள்ள போன கதவுடைய சங்கிலி எடுத்துட்டு வெளியே ஓடி போடுவான். அது சங்கிலியை மட்டும் அத்தா பரவாயில்லையே, சம்பாரிச்சு நம்ம எடுத்துக்கோமே. சங்கிலி அக்கறை தரத்துல இப்ப எத்தனை பொம்பளைகள்ல இருந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து கழுத்தத்து வேற கொண்டு போறாங்க. ஏன்னா தங்கம் போனா வாங்கிடலாம், காசு கொடுத்து வாங்கிடலாம். ஆனா அந்த உயிர் போனா வாங்க முடியுமா? நம்மளே கம்பெனி வாங்குற நம்மட்டே அந்த கம்பெனியை படுத்தா வெறும் அம்மனை குண்டிக்கணுமா வருமா? அது என்ன தெரியுமா? காசிலே கொத்தனன் பெரிய பணக்காரன் அவன்கிட்ட இருக்கிறது மொத்தமா 77 வந்து உங்களுக்கு 150 ரூபாய்க்கு விற்கிறான். 150 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்படி எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கீங்க. கொத்தி படுத்தா கெட்ட கெட்ட கிடமா வரும். எங்க மீனாட்சி நகர் அந்த தூங்கா நகரத்துக்கு வந்திருக்கிறீங்களே, அந்த மீனாட்சி தாய் உங்க கண்ணை பறிச்சிடுவோம். இல்லையே, அங்கே நீங்க உள்ளே வர முடியாது. எங்க நாட்டு கோயிலுக்குள்ள நாங்க வர முடியாதுன்னு சொல்றது உடனே யோசிச்சு இருக்கு. என்ன கொஞ்ச நாள் நீங்க அங்க இருக்க வீட்டை வித்துட்டு காட்டா பக்கம் வந்துருச்சு. நாங்க தான் உள்ள அங்க டீ காப்பில இருந்து பொட்டு பூங்க எல்லாமே நம்மளே விற்கிறான். நம்ம என்ன கொஞ்ச நாள் நம்மகிட்ட டோக்கன் வாங்குவோம். நம்ம வாங்குவோம். இந்த நாடகத்துக்கு மட்டும் தாப்பா வரல, எல்லா வேலைக்கும் போயிட்டாங்க. இன்னும் இந்த நாடகத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மள எல்லாத்தையும் ஓரம் கட்டி ஓரமா உட்கார வச்சிருக்காங்க. இல்ல அவன் நேரடியா பஸ் ஸ்டாண்டே ஆரம்பியும் வசிக்கிட்டு அந்த அனுமார் வேஷம் போட்டு அங்கேயே உருவுறான். உங்களே உருவுறானா? அப்ப கூடி சீக்கிரத்துல எங்க நாடக துறைக்கு நீங்க வந்துருவீங்க. எல்லா தொழில் பண்றான். நீங்களாம் அரிசி எவ்வளவுக்கு வாங்குது? நாங்களாமா ஒரு சிப்ப வந்து இப்ப 26 கிலோ வந்துருச்சு. 2000 ரூபாய் சொல்றாங்க. 2000 ரூபாய் அரிசி வாங்குறீங்க நீங்க? ஆமாங்க. நம்ம எவ்வளவு வாங்க தெரியுமா? எவ்வளவுங்க? வீட்டுக்கு எவ்வளவு வாடகை கொடுக்குது? வாங்க எவ்வளவு வேட்டு வெடிக்கும். ஆமா, அப்ப நீதான் போட சொல்லிருக்கியா? திருவிழாவுக்கு வேட்டு போடணும் இல்ல, அப்பதான் 4 ஊருக்கு தெரியணும்ல. நல்லா தெரியட்டும். சரி, அது இருக்கட்டும். நீங்க வீட்டு வாடகை எவ்வளவு கொடுக்குது? நாங்க வீட்டு வாடகை 6000 ரூபாய் 8000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுக்குறோம். நீங்க கொடுக்குது, நம்ம அப்படியெல்லாம் கிடையாது.
மதுரையில பாலம் கட்டி போட்டிருக்கான அது கடியிலே படுத்துக்கிறான். ஊருக்குள்ளே 10 ரூபாய் அரிசி வாங்கி சோறாக்கி தின்னுட்டு படுத்துருவான். கட்டட வேலை எடுத்ததும் போதும், இந்த பால வேலை எடுத்ததும் போதும். நல்ல நோகாம சம்பாதிக்கிறது யாருன்னா இவங்க ஒரு ஆளுங்க. இவங்க கிட்ட நம்மளே கை கட்டி நிக்கணும் போல. நீங்கள் பெண்கள் தான் நீங்க வேலை எடுத்து வேலைக்கு போகணும். ஆமா. ஆனா நம்ம பெண்கள் அப்படி எல்லாம் கிடையாது. அப்புறம் பிள்ளையை கையில வச்சுட்டு காரை தொடச்சு காசை வாங்கிடுவார். அதுதான் பாக்குறோமே. தோல்கட்டுக்கு எதையாவது வித்துக்கிட்டு காசை தொடச்சு கையை தொடச்சுன்னு இதை ரசித்துக் கொண்டிருக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். ஏன்னா அசிங்க ஆபாசம் நான் பேச மாட்டேன். நல்ல கருத்துக்களுக்கு மட்டும் கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. தாய்மார்களே கவனமா இருந்துக்கங்க. ஆண்கள் வெளியில வேலைக்கு போயிட்டா பெண்கள் பிள்ளைகளை நம்ம பாதுகாப்பான ஆளுகிட்ட விட்டுட்டு போங்க. தெரியாத நபர்களிடத்துல எதுவும் வாங்குவதோ எந்த பொருள் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை கடையில நம்ம தெரிஞ்ச கடையில போய் எடுங்க. தெரியாதவங்கள்ட்ட போய் வாங்க வேண்டாம். தயவுசெய்து உங்களை கையெழுத்து கூட கைதட்டிய தாய்மார்களுக்கு வாழ்த்துக்கள். என்ன காரணம் அப்படின்னா வெளியில போகும் பொழுது நம்ம வீட்டு குழந்தைகள்கிட்ட சொல்லிட்டு போங்க. நம்ம சொந்தக்காரவங்களா இருந்தாலும் சரி, யார் எதை கொடுத்தாலும் வாங்காதீங்க. எங்க அம்மா அப்பா சத்தம் போடுவாங்க, எங்களுக்கு வேண்டாம், எங்க அம்மா அப்பா எல்லாம் வாங்கி தந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட சின்ன குழந்தைகள்ல இருந்து வளங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்ச கேட்டு வளரும். சொல்லி வளங்க. ரொம்ப பேசுறீங்க, அதிகமா பேசிட்டு இருக்கீங்க நீ. அடக்கி பாரு, பேசிட்டு இருக்க. நீ என்ன பண்ணுவ? நான் அப்படித்தான் செய்வேன். என்ன செய்ய போற? நீ என்ன செய்ய காத்திருக்க? நான் படுத்துக்கிறேன். நீ எதை செஞ்சாலும் சரி, நான் காத்து கவலைப்பட. அப்படியா? கவலைப்படவே மாட்டேன். நானு எந்த ஊரு? நாங்களா பக்கத்துல மணப்பாறை. நாங்க கடப்பாறை. நல்ல நம்பளமா நெறியாம பாத்துக்கோங்க. வாய் யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். ஏங்க நம்மளே வந்து டெம்பர் கம்பிங்க போட்டு பாருங்க, நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி எப்படி நம்பர் பாருங்க. நம்ம ரொம்ப பேசுறீங்க, அதிகமா பேசிட்டு இருக்க. ஒரு பொம்பளை ஒரு மட்டும் மரியாதை இல்லாம மேல கையை தொட்டு பேசுற. நல்ல மூஞ்ச பரவ மூத்த அப்படிங்கிற கண்ணுக்குட்டி மாதிரி வந்து நின்னுகிட்டு இருக்கிறேன். என்ன தர எங்க மட்டும் இதே பரவானு தொடாம பேசு. மூஞ்சி பாரு, இஞ்சி தின்ற குரங்கு மாதிரி வச்சு. ஏன் குரங்கு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, குரங்குல இருந்து பிறந்தவன் தான் மனிதன். அப்புறம் என்ன எங்க சொல்றீங்க நீங்க? இஞ்சி தின்ற குரங்கு மாதிரி மண்டே பாரு, ஈஸ்வரன் கோயில் எண்ணிச்சிட்ட மாதிரி இருக்கு. உன்னைய பாரு, நல்ல சப்பி பட்ட படம் கொட்ட மாதிரியே இருக்கு. ஆமா, அந்த கொட்டையை சப்பலையில நல்லா சப்பலாம். ஏன்னா ஒவ்வொரு கொட்டையும் ஒவ்வொரு ருசிகள் இருக்கும். இப்ப இழந்த பழத்தை எடுத்தீங்கன்னா இழந்த பழ கொட்டை சின்னதா தான் இருக்கும். மணல் இழந்த எடுத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அதுலயும் பாருங்க, இளம் பழத்துல சின்னதா தான் கொட்டை இருக்கும். அதை கடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, குச்சி கசக்கு தோப்பா. மரத்துக்கு நெட்டாரே வாரியா சந்ததி, மரத்துக்கு நெட்டாரே வாரியா சந்ததி, மரத்துக்கு நெட்டாரே வாரியா சந்ததி. செடிகளுக்கு ஜப்படி கொட்டி ஏற்றி எப்படி நடக்கிறேன்? சிரிச்சு வந்து சிரிக்கிட்டா, சின்ன வீட்டா சிறுகதமா சிரிச்சு வந்து சிரிக்கிட்டா, அசமிட்டு சக்கரை வந்து பண்ணிக்கிட்டா. மனமனத்துல பாம்பு நீ படுத்துக்கிட்டு கஞ்சா சட்டி பூச்சட்டி படி ஆச்சடி ஒண்ணும் தெரியாத பாப்பா, ஒரு மணி போட்டா புருச்சட்டிக்கு காப்பா. இந்த நாய் கட்ட கேட நாய்த்துக்குள்ள நாய் நல்ல மாதிரியே நம்ம ரொம்ப ஓவரா ஆத்திருக்கீங்க. என்ன முடியும்? நான் பேசுறேன், என்ன பேசுறீங்க பெருசா? நீ எல்லாம் வந்தாங்க பாரு, முட்டுல அட்டி பாத்து நீ எப்படியாக்க நான் விட்டுருங்க தெரிஞ்சுக்க. ஆமா ஆமா, புங்குது அழைச்சு போயிடும். அரிசி போய் ஆறு மரக்கா முத்து போய் கண்ணிக்கிற கொத்து போய் கையில் ரெண்டு கொத்து போய் அப்ப இருக்க தருணத்துல ஆத்துக்குள்ள அழகா திருச்சு குணத்துக்குள்ள குழி மீச்சு அடிச்சு ஏத்தனா பேசுனா அட்டி சகோதர வாஞ்சி சிவகாரிய போட்டு சன்னியாசோடைய மந்திர கொலை அபகரித்து இல்லறி
சாம்புக்கு மாம்புக்கு என்ன வித்தியாசம்? சாம்புக்கும் சாம்பு பாம்பு பாம்பு சாம்பு சின்னதா இருக்கும் பாம்பு பெருசா இருக்கும். அதான் சொல்லுங்க, சாம்புடைய வேலை என்ன, பாம்புடைய வேலை என்ன? ஓ அணைக்கைகளா சாம்பு வந்து தலையில போட்டா வரும். அதே மாதிரி பாம்பு நம்மள போட்டுச்சுன்னு வச்சுக்க வாயில நுர வள்ளிரும். அது கிடையாதுமா. சாம்ப போட்ட சாம்ப புடிச்சினா கொல கொலன்னு இருக்கும். கையில போட்டா ஆமா, சாம்ப புடிச்சினா விழுவிழுன்னு இருக்கும். அறிவுக்கு என்ன சாப்பிடுறீங்க நீங்க? நீங்க குடுக்குறதையும் சாப்பிடுறேன். நல்லா சாப்பிடுங்க. அருமையான சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டு வந்து இவ்வளவு தெம்பா பேசுறீங்க பாருங்க. சரிங்க. போஸ்ட் மரத்துக்கு புளிய மரத்துக்கு என்ன வித்தியாசம்? போஸ்ட் மரம் புளிய மரம். போஸ்ட் மரம் புளிய மரம். போஸ்ட் மரம் இந்த பாருங்க இங்க இருக்கு. புளிய மரம் பாருங்க அங்க இருக்கு. போஸ்ட் மரத்துல ஏறினா கட்டை, புளிய மரத்துல ஏறினா கொட்டை. புளியங்கொட்டை. புளியங்கொட்டையா? புளிய மரத்துல ஏறினா கொட்டை கிடைக்குது. அந்த கொட்டை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க நம்ம குழம்பே வைக்க முடியாது. புளிய மரத்து கொட்டை வேணுங்க. ஓஹோ. ஆமா. கோழி முட்டைக்கும் பேண்ட் சிப்புக்கு என்ன வித்தியாசம்? பேண்ட் சிப்பு கோழி முட்டை இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பகலு? அதுதான் எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்ன விஷயம் சொல்லுங்க பாப்போம். முட்டை அடிச்சால் முட்டை வந்து உடைச்சோம்னா அதுக்குள்ள குஞ்சு வரும். கோழி அடக்காத்தா தான் குஞ்சு வரும். ஆமா, அந்த இல்லன்னா அடகாத்த முட்டை அப்படி பேசணும், தெளிவா பேசணும். அடகாத்த முட்டையை உடைச்சா அடகாத்த முட்டையில இருந்து குஞ்சு வரும். சிப்ப திறந்தா அது எனக்கு என்ன தெரியும்? குஞ்சு தெரியும். அறிவு கட்டாங்க அறிவு. ஒரு சபை நாகரிகத்தோட என்னைய சொல்லாங்க. இருங்க, ஒரு சபை நாகரிகத்தோட அடக்க ஒடுக்கமான்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன பேச்சு பேசுற? பெண்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல. தப்பா சொல்லல. சிப்ப திறந்தேன்னா உள்ள ஒரு பேக்குக்குள்ள வச்சு குஞ்சு உள்ள வச்சு திறந்தேன்னா சிப்ப என்ன மாதிரியா உள்ள இருந்து இந்த சிப்ப சொல்ற லூசு கழுத. அதெல்லாம் கத்தப்பல. நான் உங்களை ஒரு பார்த்து கேட்கிறேன். ஒரு கொடையில எத்தனை பேர் நனையாம போகலாம்? ஒரு கொடையிலையா? எனக்கு தெரியும் ஒரு ஆளுட்ட. நான் போக 15 பேர் போனால தெரியுமா? எப்படி? அன்னைக்கு மழை வரல. சுத்தி கையில வச்சு போனாங்களா? நல்ல கையில கம்கட்ல வச்சு போயிட்டாங்க. அருமமா, நீ இப்படிதாம்மா இப்படிக்குள்ளதான் போன. சரி, என்ன பண்றீங்க? ஆடிப்பாடி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? உங்களுக்கு தேவையா? என்னென்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு தொழில் ரொம்ப கை நின்றது. உங்களுக்கா? நானும் சின்ன பிள்ளையில இருந்து ஒவ்வொரு வியாபாரமா திருக்க நம்ம பிசினஸ் பண்றேன். நான் பிசினஸ் பண்றேங்க. அப்பதான் நல்ல கிசுகிசுன்னு நல்ல பிசினஸ். ஏய் கசகசன்னு பிசுபிசுன்னு பண்றீங்க. ஆமா. உங்க வழக்க வழக்கம் தெரியலையே. என்னுடைய ஏமாத்தை எடுத்து சொல்றேன். அதை கேட்க போது சொல்லுமா. சும்மா சொல்லக்கூடாதுமா. எத்தனையோ வரலாம், எலும்பு சக்காயும் கொய்யாக்காயுமா வருது. ஆனா இன்னைக்கு தான் இளநீ வந்திருக்கு. என்ன எங்க வந்திருக்கு? இளநீ வியாபாரம் வந்திருக்குன்னு அப்படி சொல்லுங்க. நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க? தப்பா நினைக்கல. எங்க இருக்கு அப்படிங்கறத கேட்டேன். ஏங்க ஒரு இளநீ என்ன விலை? 50 ரூபாய். கொடுக்கலாம், 70 ரூபாயோட கொடுக்கலாம். உப்பு கிக்கிற மாதிரி 1 லிட்டர் இருக்கு இளநீ தண்ணி. வேற தண்ணியா குடிச்சு குடிச்சு மொத்த தண்ணியா? போலாம். எங்க போலாம்? வாழை போல அப்படியெல்லாம் கிடையாது. வாழையின் பழம். அது நீங்க. நான் என்ன சொன்னேன்? நீங்க என்ன சொன்னீங்க? வாழை போலாம். இது வயக்காட்டில் விளைஞ்ச பழம். இது வயக்காட்டில் விளைஞ்ச பழம். அது என்ன ஒரு வாக்கு பழம். எத்தனையோ பேருக்கு தான் எடுத்து கொடுத்தா இல்லை என்று சொன்னாங்க. முடிச்சுக்கிட்டு இருந்தவங்க கையை அடக்கமா வாங்கி சாப்பிட மாட்டோமா. நான் வாழைப்பழம் வியாபாரம் பண்றேன். அப்படியா? பாப்போம். அம்மா நான்
பார்த்தாலும் பார்த்திருப்பேன் நான் பல பேரை பார்த்திருப்பேன் நான் பல பேரை பார்த்திருப்பேன் உன்ன போல ஒருத்தியனா உலகத்திலே கண்டதில்லை சொல்லு அடியே குட்டி அடியில்ல குட்டி அடியே குட்டி அது காமெடி காரியத்துக்கு கேடு. ஆமா சுப்பிரமணியமையே. அப்ப சரிங்க. சரியா? சரி. காதல் பண்ணலாமா? காதல் அப்படி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு, சுவையா இருக்கு. எனக்கு தெரியல, எனக்கு சின்ன சின்னதா சொல்லி சொல்லி கொடுங்க. சின்னதா இருக்கும் பெருசா இருக்கும், உனக்கு எந்த சைஸ் வேணுமோ பிடிச்சுக்கலாம். நீங்க சொல்லுங்க, நான் எது பிடிக்கல அதை எடுத்துக்கிறேன். குங்குமப்பூவே குங்குமப்பூவே கொஞ்சம் கூடாதே தங்கமே பூனை சென்றவிகின்றோம் கொஞ்சம் தன்னாலே ராஜா 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 இந்த பொம்பளை கிட்ட சம்பவம் பண்ணி சம்பவம் சொன்னா உங்க காதல் அப்படி, என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? அதோ வாராண்டி வாராண்டி வெள்ளேந்தி ஒருத்தன். அம்மா
தான் 4 மனுஷன் நம்மளை மதிப்பாங்க. சுவாமி, தாங்கள் இப்பொழுதுதான் என்னை பார்த்தீர்கள். ஆசையாக பாசமாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இப்பொழுதே கிளம்புகிறேன் தேவி என்று சொன்னால் என் மனதாகப்பட்டது எவ்வளவு சஞ்சலப்படுகிறது. தாங்களை விட்டு பிரிந்து எப்படி சுவாமி இருக்க போகிறேன்? சுவாமி, ஒரு நிமிடம் கூட தாங்களை விட்டு பிரிந்து என்னால் இருக்க முடியாதே சுவாமி. எப்படி இருக்க போகிறேன்? கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன் நம் காதல் கனிந்து வர கனவு கண்டேன், கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாங்க? நான் சென்று வருகிறேன். ஓடி ஓடி வந்து செய்கிறது. சுவாமி, தாங்களை விட்டு என்னையால பிரிந்து இருக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது இப்பொழுதே கிளம்புகிறேன் தேவி என்று சொல்லும் பொழுது நாம் மட்டும் குறுக்க நிக்கலாமா? வீர தமிழ்